குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சயின்ஸு சப்ஜெக்டில் சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நான் இப்போ சயின்ஸில் வந்து சிலது விதிகள் இருக்கும், லாஸ்ன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே தான் படிக்கணும். அதில் ஒரு வார்த்தை நீங்கள் மாற்றினீங்கனாலும் அது தப்பு தான். ஸோ அந்த விதிகள்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து சில முக்கியமான ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ டயக்ராம் ஓரியன்டாக பிக் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டயக்ராமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த பார்ட்ஸில் வந்து என்னென்ன வேலை செய்யுது. சில இதிலலாம் இருக்குது. இப்போ பிளான்ட் செல், அனிமல் செல், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிளான்ட் செல், அனிமல் செல் எடுக்கிறீங்க அப்படின்னா பிளான்ட் செல்லில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் வந்து என்னென்ன வேலை செய்யுது, அதே மாதிரி அனிமல் செல்லில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது ஒன்று என்ன வேலை செய்யுது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து சொல்கிறேன், அதில் வந்து டயக்ராம் மட்டும் கேட்டாங்கன்னா டயக்ராம் வரைஞ்சிருவீங்க. இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்க அப்படின்னா அந்த டயக்ராம் வரைஞ்சி அந்த பார்ட்ஸை வச்சு அந்த பார்ட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுது, அது எங்கே இருக்குது என்ன அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக எழுதிடலாம். இல்லை சப்போஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் நீங்கள் எழுதிடலாம். இப்போ பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னா அப்படி எழுதிடலாம். இல்லாட்டி வந்து இப்போ தனிப்பட்ட இதில் வந்து இப்போ பிளான்ட் செல்லில் இருக்கிற சில பார்ட்ஸு, அதோட வேலை என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு டயக்ராம் இருக்குன்னா அதோட பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படின்றத வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக சொல்ல வரேன் நான். இப்போ சில இதில் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து என்னென்ன பொருளை சேர்த்தா என்னென்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக இது பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன பொருளை சேர்க்குறாங்க, என்னென்ன பொருளை சேர்த்தா இல்லை எந்த பொருட்களை சேர்த்து அதை ஹீட் பண்ணால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ என்னென்ன சேர்க்குறாங்க, ஸோ என்னென்ன ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்றத நல்லா தெளிவாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுலேயும் வந்து நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக மேக் பண்ணுவீங்க. அதே மாதிரி டீட்டெயில்ஸாக எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து வேறு டிப்ஸு நான் சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ.